சிந்தாமணி அவங்க ஆட்கள் கிட்ட எலெக்ஷன் நிலவரம்லாம் என்ன சொல்லுதுடா, நம்ம ஜெயிச்சிடலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா எல்லாரும் அந்த மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, மீனா தான் எலெக்ஷனில் ஜெயிச்சிருவா போலுக்க அப்படின்னு சொன்னதும், என்னடா சொல்கிறேன், அந்த மீனா ஜெயிச்சிடுவாளா, அது நடக்கவே கூடாது, அவள் உயிரோட இருந்தால் தானே இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறது, அவளை ஆக்சிடென்ட் பண்ணுங்க, அவள் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி சொன்னதும், சரிங்கக்கா அப்படியே பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்கள்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரேக்கா ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு எப்படியாவது இதை தடுத்துடணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. மீனா கிட்ட பேச முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ரேகாவால் மீனா கிட்ட பேச முடியல. அதுக்குள்ளேயும் இப்படியோ இங்கே ஆக்சிடென்ட் ஆகிடுது மீனாவுக்கு. அங்கே பக்கத்தில் உள்ளவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. மீனா எப்படி இருந்தாலும் உயிர் பழிச்சிக்கிறாங்க. ரேகா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க மீனாவை பார்க்குறதுக்கு. அப்போ முத்துக்கிட்ட இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மா தான், சிந்தாமணி தான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே முத்து சத்யா எல்லாத்துக்குமே அதிர்ச்சி ஆகுது. இதெல்லாம் ஏன் இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட சொல்லலை அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்கள் யாருமே என்கிட்ட சரியாக பேசியிருக்க மாட்டீங்கல்ல, சிந்தாமணியோட பொண்ணு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பேசுகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களால உங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த எலெக்ஷனில் நீங்கள் நிற்கிறதுனால மேலும் எங்கள் அம்மா பிரச்சனை கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் எப்படி உங்ககிட்ட நான் சிந்தாமணியோட பொண்ணுன்னு சொல்ல. இப்போ கூட எங்கள் அம்மா அவங்க ஆட்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு எப்படியாவது மீனாவை காப்பாற்றணும்னு சொல்லி தான் முயற்சி பண்ணேன். அதுக்குள்ளேயும் இப்படி ஆயிடுச்சு. எங்கள் அம்மா இப்படி பண்ணதுக்கான ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்குது, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட இங்கே கொடுக்குறாங்க ரேகா. ஒன்றும் இன்னும் எங்களால் நம்பவே முடியல இந்த சிந்தாமணியோட பொண்ணு தான் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இந்த ஆதாரமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து எலெக்ஷன் கமிஷனில் போய் கொடுக்குறாங்க. அங்கே போயிட்டு இந்த ஆதாரத்தை கொடுத்ததும் சிந்தாமணியை அந்த எலெக்ஷனில் இருந்தே தூக்கிடுறாங்க. போலீஸும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. இங்கே மீனா ஜெயிச்சதாக அறிவிச்சிடுறாங்க. மீனா ஜெயிச்சதாக அறிவிச்சதும் இங்கே முத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. மீனா எப்படியோ நீ ஜெயிச்சிட்ட மீனா அப்படி சொல்லிட்டு முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் ஸ்வீட் கொடுக்குறாங்க. இந்த சீரியல் எப்படி தான் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.